இது குறித்து பேசுவதற்காக பேரிடர் மேலாண்மை துறையைச் சேர்ந்த பேராசிரியர் கணபதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மியான்மரை மையமாக கொண்டு தாய்லாந்துல மியான்மரிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டு நிறைய கட்டடங்கள் எல்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த பேரிடர்களை சமாளிக்கக்கூடிய அளவுல தான் அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் இருக்குமா? மியான்மரை பொறுத்தவரையா தெரியல. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான கட்டிடங்கள் நில அதிர்வை தாங்கக்கூடிய கட்டிடங்களை தான் நம்ம கட்டிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. பட் எல்லா இடத்துலயும் இதை பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா இது பெருநகரங்கள்ல கண்டிப்பா கட்டிடங்களை அதாவது நிலநடுக்கங்களை தாங்கக்கூடிய கட்டிடங்களை தான் கட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேங்காக்ல தான் நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேங்காக்ல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது, மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான பேரிடர்களை தாங்குற மாதிரியான ஒரு கட்டமைப்புகள் உருவாக்கணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப முறைகள் எல்லாம் யூஸ் பண்ணணும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் 400 இருந்து 500 கிலோமீட்டர் இந்த எபி சென்டர் லொகேஷன் அது தூரத்துல இருக்கு தாய்லாந்து. ஆக்சுவலா மியான்மருக்கும் இப்ப நடந்த நிலநடுக்கம் வந்த ஏரியாவில கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் தூரத்துல தான் தாய்லாந்து இருக்கு. ஆக்சுவலா பேங்காக் இருக்கு. ஸோ அந்த ஏரியாக்கள்ல இது உணரப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் எர்த்குவேக். ஸோ இது போன்ற எர்த்குவேக் பாத்தீங்கன்னா எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையான கட்டிடங்கள் இப்ப ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைன் அப்படின்னு இருக்கு. ஸோ சர்டன் ஃப்ளோருக்கு மேல போகும்போது இந்த டிசைனை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இருக்கு. அதே மாதிரி உலகில் உள்ள அனைத்து பகுதிகளையுமே பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் தாங்கக்கூடிய வகையை பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலா. எடுத்துக்காட்டாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜோன் 2, 3, 4, 5 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா நாட்டிலையுமே பாத்தீங்கன்னா இந்த ஜோனேஷன் இருக்கு. ஆக்சுவலா எந்தெந்த ஏரியாக்கள் எந்தெந்த மாதிரி அதிக அளவு நிலநடுக்கம் வரும் அப்படின்ட்டு வரையறுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளில் அதிகபட்ச நிலநடுக்கம் எவ்வளவு இருக்குமோ அதை தாங்கக்கூடிய அளவுல கட்டிடங்கள் கட்டுவதற்கான தொழில்நுட்ப முறைகள் இருக்கு. இது எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கட்டுவதன் மூலமா நம்ம எளிமையா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா சென்டர் லெவல், பீம் லெவல், காலம் லெவல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு பில்டிங்கோட 4 கார்னர்லயும் காலம் போடுவதன் மூலமாக ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகிறத நம்ம தடுக்க முடியும். அந்த மாதிரி சில வழிமுறைகள் இருக்கு. அதைத்தான் இப்ப ஃபாலோ பண்றாங்க. சார், இப்போ மழை, வெள்ளம், இந்த மாதிரி புயல் பாதிப்புலாம் முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க சார். ஆனால் இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் போது திடீர்னு ஏற்படுது இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சிகளே பார்க்கிறோம். கோர சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு சார். இப்போ உடனடியாக என்ன சார் பண்ணுவாங்க இதுல? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால கணிக்க முடியாது எங்க எப்ப எந்த நேரத்துல ஒரு நிலநடுக்கம் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா நிலநடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் லொகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எந்த இடத்துல அது வருது அப்படின்றது. ஸோ இதை கணிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு டெக்னாலஜியும் உலகத்துல வரல ஆக்சுவலா. ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் இந்த இடத்துல இந்த டைம்ல வரும் அப்படின்னு நம்ம கணிச்சா தான் அதற்கான இம்பாக்ட் நம்மளால சொல்ல முடியும். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த டைம்ல இவ்வளவு மேக்னிடியூட் எர்த்குவேக் வரும் அப்படின்னா, ஏன்னா ஒரு மேக்னிடியூடுக்கும் இன்னொரு மேக்னிடியூடுக்கும் பாத்தீங்கன்னா அளவுகள் ரொம்ப அதிகம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா 5 மேக்னிடியூடுக்கும் 6 மேக்னிடியூடுக்கும் பாத்தீங்கன்னா 30 மடங்கு நமக்கு எனர்ஜி ரிலீஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி 6, 7க்கும் பாத்தீங்கன்னா 30 × 30 1000 மடங்கு நமக்கு எனர்ஜி ரிலீஸ் அதிகமா இருக்கும். இது போக போக பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆகிட்டே போகும். ஸோ அதனாலதான் இது வரைக்கும் சரியாக கணிக்க முடியாத ஒரு நிலநடுக்கம் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நிலநடுக்கம் வந்த பிறகு அப்படின்னா என்ன பார்க்கணும், இது ரெஸ்கியூ ஆபரேஷன் அவங்க துரிதப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் மெயின் இது ஃபோக்கஸ். சர்ச் அண்ட் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பில்டிங், அதாவது கட்டிடங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவது. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரலா எர்த்குவேக் அஃபெக்டட் பில்டிங்ல நிறைய உயிர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம். இது நம்ம 2001 பூத் எர்த்குவேக் ஆகட்டும், நிறைய டர்க்கி எர்த்குவேக் ஆகட்டும், நிறைய எர்த்குவேக் நம்ம கொடுத்துள்ள படிப்பினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்த்குவேக் பார்த்தாலும் பில்டிங் கொலாப்ஸ் ஆனா கூட அதுக்குள்ள மாட்டி இருக்கிற உயிரினங்களை நம்ம காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா கட்டிட இடுபாடுகள் உள்ள அடிபட்டு உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். லேண்ட்ஸ்லைட் மாதிரி இல்லாம இதுல வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதைத்தான் இப்ப அடுத்த துரிதமா பண்ணுவாங்க. இந்த நிலநடுக்கம்
வரதை முன்கூட்டியே நம்மளால கணிக்க முடியாது. ஆனா இதை தடுப்பதற்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றது வந்து இருக்கு. ஒண்ணு வந்து எந்தெந்த பகுதிகளில் பிற்காலங்களில் நிலநடுக்கம் வர வாய்ப்புள்ள பகுதிகள் அப்படின்னு நம்மளால வரையறுக்க முடியும். அதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து எல்லா இதுவும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இதுல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து Zone 2, Zone 3, Zone 4 அண்ட் Zone 5 அந்த மாதிரி வந்து அதாவது 4.9 வரைக்கும் வரக்கூடிய ஏரியாக்கள், 6.9 வரைக்கும் வரக்கூடிய ஏரியாக்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது வந்து ப்ரிடிக்ஷன் கிடையாது. அதாவது முன்னாடியே இவ்வளவுதான் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அங்க வந்து இப்ப 6 வரக்கூடிய ஏரியாக்கள் பிரிச்சிருந்தா கூட அதுல 7 வரலாம், 8 வரலாம். அதே மாதிரி அதனோட தாக்கம் வந்து 6 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தா கூட அதனோட தாக்கங்கள் வந்து 9 இல்ல 8 வரைக்கும் அளவு கூட வந்து பில்டிங்கோட தன்மையை பொறுத்தும் அந்த இடத்தோட நிலத்தோட தன்மையை பொறுத்தும் வந்து மாறும். இது வந்து ஒண்ணு. ஸோ நம்ம வந்து நிலத்தை வந்து வரையறுக்கணும். எந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரி வந்து நிலநடுக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகள் அப்படின்ட்டு நம்மளால வரையறுக்க முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏரியாக்கள்ல வந்து கட்டிடங்களை வந்து அதை தாங்கும் வலிமை கொண்ட கட்டிடங்களா நம்ம கட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப் டு 8 மேக்னிடியூட் வரைக்கும் நம்மளால வந்து எர்த்குவேக் வந்தா தாங்கக்கூடிய கட்டிடங்கள் வந்து நம்மளால கட்ட முடியும். அது வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜப்பான்ல வந்து நல்ல நடைமுறையில இருக்கு. ஏற்கனவே நிறைய கட்டியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்தியா ஃபுல்லாவும் வந்து இது மாதிரி கட்டிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு வந்து இப்போ வந்து இது மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா பண்ணலாம். ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் ஐசோலேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு, ஷேர்வால் டெக்னிக்ஸ் இருக்கு, டேம்பரிங் இருக்கு, ரீஇன்போர்ஸ் கான்கிரீட்ல வந்து பண்றது. இதுல இந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது மூலியமா நம்ம வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைன் நம்ம வந்து கட்டினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பில்டிங் வந்து ஃபுல் கொலாப்ஸ் ஆகலனா கூட நமக்கு பில்டிங் வந்து பார்ஷியல் கொலாப்ஸ் ஆனா கூட பில்டிங் வந்து டோட்டல் கொலாப்ஸ் ஆகாம வந்து நம்மளால வந்து அதை தடுக்க முடியும் ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மியான்மர்ல நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய ஏரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் வந்து ஃப்ளோர்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்திருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துப்போம். இது வந்து பேன்கேக் கொலாப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெட்டை அடுக்கி வச்சு பாத்தீங்கன்னா அதை தள்ளி விட்டா வந்து எப்படி ஒண்ணு மேல ஒண்ணு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அவுட் ஆஃப் பிளேன் வால் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு கட்டடத்தோட 2 சுவர்கள் வந்து வேறு வேறு பக்கங்களை வந்து சரிவதன் மூலமா வந்து மேல இருக்கிற சீலிங் வந்து கீழே வந்துடும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற மக்கள் வந்து நிறைய வாய்ப்புகள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைன் நம்ம ஃபாலோ பண்றது மூலயமா வந்து இதை தடுக்கலாம். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நில ஏரியாக்களை வரையறுக்கிறது மூலயமா நம்ம தடுக்கலாம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் பில்டிங் வர்றது கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா நம்ம தடுக்கலாம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலா வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதை சொல்லுவோம். ஆக்சுவலா இது வந்து எல்லா பேரிடர்களுக்குமே புரிந்தோம். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மக்களுக்கு வந்து இதற்கான வழிமுறைகளை நம்ம சொல்லணும். ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவில் எந்த அளவு நிலநடுக்கம் நிச்சயமாக சார் நிலநடுக்கம் ஏற்படும் போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் மேற்கொள்ளணும். ஏன்னா அக்யூரேட்டா அதை கணிக்க முடியாது. ஆனா நிலப்பகுதியை வச்சு முன்கூட்டியே நம்ம நடவடிக்கை எடுத்தா பேரழிவை தடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி சார். பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் மோடியும் தெரிவித்திருக்கிறார். மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் பல பகுதிகள் உருக்குலைந்து காட்சியளிக்கின்றன. அங்கிருந்து தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.